சூரா அல் ஹிஜ்ர். பொருள் மலைப்பாறை. மக்காவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 15, வசனங்கள் 99. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலிஃப் லாம் ரா. இவை இவ்வேதத்தினுடைய இன்னும் தெளிவான குர்ஆனுடைய வசனங்களாகும். நிராகரிப்போர் தாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று பெரிதும் விரும்புவர். நபியே, நீர் அவர்களை விட்டு விடுவீராக. அவர்கள் உண்ணட்டும், சுகம் அனுபவிக்கட்டும். அவர்களுடைய வீண் ஆசை மறுமையை அவர்களுக்கு மறக்கடித்து விட்டது. இதன் முடிவை அவர்கள் நன்கறிந்து கொள்வார்கள். எவ்வூராரையும் அதற்கு குறிப்பிட்ட கால தவணையில் அன்றி நாம் அவர்களை அழித்து விடவில்லை. அழிக்கப்படுவதற்காக உள்ள எந்த ஒரு சமுதாயமும் தனக்குரிய தவணையை முந்தவும் மாட்டாது, அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள். மேலும் குர்ஆனாகிய உபதேசம் எவர் மீது இறக்கப்பட்டுள்ளதோ அத்தகையவரே நீர் நிச்சயமாக பைத்தியக்காரர்தான் என அவர்கள் கூறுகின்றனர். உண்மையாளர்களில் உள்ளவராக நீர் இருந்தால் உமக்கு சாட்சியாக நீர் எங்களிடம் மலக்குகளை அழைத்துக் கொண்டு வந்திருக்க வேண்டாமா என்றும் கூறுகின்றனர். நபியே, உண்மையை கொண்டல்லாது மலக்குகளை நாம் இறக்கி வைப்பதில்லை. எனவே வேதனையை கொண்டு அவர்கள் இறங்கினால் அச்சமயம் அவர்கள் அவகாசம் கொடுக்கப்படுபவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக நாம் தான் திக்ர் எனும் இவ்வேதத்தை மீது இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாமே அதனை பாதுகாப்பவர்கள். நபியே, உமக்கு முன்னர் சென்று போன முந்தைய பல கூட்டத்தார்களிலும் நிச்சயமாக நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். நம்முடைய எந்த தூதரும் அவரை அவர்கள் பரிகாசம் செய்பவர்களாக இருந்தே அல்லாது அவர்களிடம் அவர் வரவில்லை. இவ்வாறே குற்றவாளிகளின் உள்ளங்களிலும் அவ்விஷமத்தை நாம் புகச் செய்கிறோம். ஆகவே வேதமான இதனை அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். இவ்வாறே அவர்களுக்கு முன் சென்றவர்களின் வழிமுறை திட்டமாக சென்றே விட்டது.